நான் ரீசெண்ட் டைமில் வெளியே போயிட்டு வரும்போது செம்ம பசிங்க. இங்கிட்டு பார்த்தா தோசை வாடை எனக்கு மூக்க தோண்ட ஆரம்பிச்சிருச்சு. அதோட இங்கிட்டு போனால் தோசையை போட்டு நம்ம மேக் பண்ணிக்கிண்டா. இது என்னென்ன அப்படின்னு கேட்டதுக்கு இது தோசைப்பா, அது என்ன தோசை கேட்டதுக்கு உளுந்த தோசைப்பா அப்படின்னு சொன்னாங்க. அண்ணா நீங்கள் குக் பண்ணுறது வீடியோ எடுத்துக்கு வந்துங்க, அதுக்கு என்ன பார்த்து மீன் எடுத்து பார்த்து மீன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்குங்க. அண்ணா என்னென்ன பண்ணுறிய தோசை போடுறேன்னு சொல்லிவிட்டு அந்த அண்ணன் கேட்டதுக்கு, தம்பி இந்த தோசை இப்படி தான்ப்பா போட முடியும், கையால் தான்ப்பா போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே பட்டரை எடுத்து மேலே போட்டுட்டு முருக எடுத்து மடித்து அதை அப்படியே எடுத்து அங்கிட்டு ஒரு பெரட்டி அதுக்கு மேலே சின்ன சின்ன ஸ்டஃபிங் அதாவது காய்கறிகளை வச்சு அதை அப்படியே சுருட்டி கொடுத்தாங்க. இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டேன். நீங்களே சாக்காயிருவியா 150 நான் 150க்கு ஒர்த்தா இல்லைன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதை சுருட்டி அப்படியே கொடுத்து நான் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோ சந்திக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய். ரீசெண்டாக நான் வெளியே போயிருந்துருக்கோம், வயிறு பசிக்க ஆரம்பிச்சு. அதோட நான் தேடி பார்த்தேன் கடை இருக்கான்னு. அப்புறம் தான் இந்த அண்ணன் கடையை பார்த்தேன். அண்ணன் இது என்னென்ன அப்படின்னு கேட்டது, இதுதாப்பா கோதுமை தோசை அப்படின்னு சொன்னாங்க. கோதுமை தோசை வச்சு எப்படின்னா இப்படிலாம் பண்ண முடியும்னு கேட்டேன். எல்லோரும் அரிசி மாவில் தான் தம்பி தோசை கொடுத்துடுவாங்க, நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் கோதுமையில் சுட்டேன், மக்கள் நல்லா விரும்பி சாப்பிட்றான்னு சொன்னாங்க. அதோட நான் கேட்டேன், அண்ணா எனக்கு ஒன்று போட்டு கொடுத்துருந்தோன்னே அதுக்கு என்னப்பா தம்பி இந்த 2 நிமிஷத்தில் போட்டு கொடுத்துருந்தேன். அந்த எண்ணெய் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அது மேலே மைனஸாக போட்டு அதுக்கு மேலே இன்னொரு டெஸ்ட்டு மட்டும் போட்டு அதை எங்களுக்கு முருக எடுத்து கொடுத்தாங்க. சரியான டெஸ்ட்டு. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட ரேட்டு கடைசியில் என்ன வச்சுக்கோங்க, நீங்கள் சாக்காயிருவீங்க. 30 ரூபா தான் சொன்னால் 30 ரூபாய்க்கு ஒருத்தா இல்லைங்க. கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். ஸோ பாய். ரீசெண்டாக வெளியே போயிருந்தப்போ நான் எதிர்த்து அந்த கடையை பார்த்தேன். அந்த கடைக்கு போயிட்டு அண்ணா என்னதுலாம் கேட்டதுக்கு இதுதாப்பா தவா முட்டை ஃப்ரை கேட்டேன். என்னன்னா தவா முட்டை ஃப்ரையா, அது நல்லா இருக்குமா நான் கேட்டதுக்கு, நல்லா இருக்கும் தம்பி நான் செஞ்சு கொடுக்குறேன் சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படியே எனக்கு ஒரு பிளேட் கொடுத்துருங்கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா சரி பார்த்து இந்த 5 நிமிஷம் போட்டு கொடுத்துருன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி இது என்ன மசாலான்னு கேட்டதுக்கு இது சீக்ரெட் மசாலாப்பா, நாங்கள் யார்ட்டும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு. சரிண்ணா அந்த நேரத்துக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. விஜய் அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணி எனக்கு கப்பில் எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டு மக்கள். இதோட ப்ரைஸ் எவ்வளோங்கன்னா ஒன்லி 50 ருபீஸ் தான். 50 ருபீஸ் ஒர்த்தா இல்லைன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நல்ல வீடியோவை சந்திக்கிறேன். ஸோ பாய் கைஸ், பாய். அடே இது இன்னுமாடா சேல் பண்ணிக்கிறீங்க அப்படி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டால் 90s கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு இது என்னதுன்னு. ஆமாங்க, இதாங்க கரண்டி ஆம்லேட்டு. நான் சின்ன புள்ளையில சாப்பிட்டது எங்கள் அம்மா செஞ்சு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டீங்க இல்லையா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா 3 இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு அது வெங்காயத்தை அள்ளி போட்டு அது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கு அடுத்து ஒரு இதுலேயும் 2 முட்டையை ஊற்றி அதுக்கு மேலே தேவையான உப்பு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கடுத்து நீங்கள் பண்ண போது ஒரே ஒரு விஷயம் தான். உங்கள் வீட்டு பையனாக நினச்சி என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து மேலே தக்காளி ஃப்ளேவருக்காக லேஸ் உடச்சி போட்டுக்கிட்டாங்க. அண்ணா என்னன்னா லேஸ்லாம் உடச்சி போட்டீங்க அப்படி நான் கேட்டதுக்கு அந்த அண்ணன் சொன்னாங்க, தம்பி இதை போட்டாதாப்பா ஃப்ளேவர் கிடைக்கும் அப்படின்னா. சரிண்ணா போட்டுக்குங்கண்ணா, டேஸ்ட் நல்லா இருக்குமா கேட்டதுக்கு நான் செஞ்சு தரப்பா நீ சாப்பிட்டு பார்ப்பான்னு சொன்னேன். எடுத்து கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட் மக்களே. இதோட ப்ரைஸுக்கு நீங்களே சாக்காயிருவீங்க. 80 ருபீஸ் சொன்னால் 80 ருபீஸ்க்கு ஒட்டாலே மறக்காம கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ரீசெண்டாக நான் வெளியே போய்ட்டு வரும்போது அந்த அண்ணன் கடையை பார்த்தேன். அண்ணன் எனக்கு ஒரு பானிபூரி போடுங்கன்னு சொன்னதுக்கு என்னது பானிபூரியா, இது பானிபூரி இல்லைப்பா பேல்பூரின்னு சொன்னாங்க. என்னென்ன பேல்பூரியானா இது இன்னும் கூட பெருசில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த பூரி இப்படி தான்ப்பா இருக்குன்னு சாப்பிட்டு பாருப்பா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு சரி அண்ணா எனக்கு ஒரு பிளேட் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி சேனல் நல்லா வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. உங்கள் வீட்டு பையனாக நினச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து அவங்க வச்சுருந்த மசாலா எல்லாம் போட்டு அதுக்கு மேலே சால்ட்டு, பெப்பர், டொமேட்டோ சாஸ், காரப்பூரி, தயிர், மிக்சர் எல்லாம் கொத்தமல்லி எல்லாம் போட்டு எனக்கு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்ட் மக்களே. இதோட ப்ரைஸை கிட்ட நீங்களே சாக்காயிருவீங்க. 120க்கு ஒத்தானே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதோட நல்ல வீடியோ சந்திக்கிறோம். ஸோ பை கைஸ், பாய்.